வணக்கம் நண்பர்களே. நாம் அந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஊழியர்களுக்கு நல்ல செய்தி. இபிஎஃப்ஓ புதிய சுற்றறிக்கையை வெளியிட்டது. சந்தாதாரர்களின் பரிமாற்ற கோரிக்கையை நிராகரிக்கப்படக்கூடாது அப்படிங்கிற தலைப்பை தான் நம்ம அந்த பதிவில் பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஊழியர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு வருங்கால வைப்பு நிதி பரிமாற்ற கோரிக்கைகள் தொடர்பாக புதிய வழிகாட்டுதல்களை வெளியிட்டுள்ளது. இந்த நடவடிக்கை ஊழியர்களுக்கு நிம்மதியை அளிக்கிறது. இதனால் அவர்கள் வேலைகளை எளிதாக மாற்ற முடியும். ஏனெனில் புதிய வழிகாட்டுதல்கள் ஊழியர்கள் தங்கள் சேமிப்பை எளிதாக அணுகவும் சுமூகமான வருங்கால வைப்பு நிதி பரிமாற்ற செயல்முறையிலிருந்து பயனடையவும் உதவுகின்றன. புதிய சுற்றறிக்கையில் சேவை காலங்களில் சிறிய இடைவெளிகள் காரணமாக தங்கள் சேமிப்பை அணுக சிரமப்படும் ஊழியர்களுக்கு இபிஎஃப்ஓ நிராகரிப்புகளுக்கு வழிவகுக்காது என்று அறிவுறுத்தியுள்ளது. சேவையின் ஒன்றுடன் ஒன்று தொடர்புடையதை தெளிவுபடுத்த வேண்டிய உண்மையான தேவை ஏற்பட்டால் மட்டுமே தேவையான தெளிவுபடுத்துதலை பெற்ற பிறகு கோரிக்கைகள் செயல்படுத்தப்படும் என்று உத்தரவில் மேலும் கூறப்பட்டுள்ளது. புதிய வழிகாட்டுதல்களுடன் ஒன்று தொடர்புடைய காரணங்களால் தங்கள் சேமிப்புகள் முடக்கப்பட்ட ஊழியர்கள் இப்போது விடுவிக்கப்படுவார்கள். ஓய்வூதிய நிதி அமைப்பில் மத்திய தொழிலாளர் அமைச்சகத்தின் தொடர்ச்சியான சீர்திருத்தங்களில் புதிய சுற்றறிக்கை வருகிறது. இபிஎஃப்ஓ முன்பு விதிகளை தளர்த்துவதன் மூலம் கோரிக்கைகளை திரும்பப் பெறுதல் மற்றும் தீர்வு காண்பதை எளிதாக்கியது. ஊழியர்கள் தங்கள் மனிதவளத் துறையிலிருந்து அனுமதிகள் மற்றும் சான்றளிப்பை சமர்ப்பிக்க வேண்டியிருந்த போது இப்போது அது முழுமையாக ஆன்லைனில் மாற்றப்பட்டுள்ளது. மேலும் கோரிக்கைகளை தாக்கல் செய்வதற்கு ஊழியர்கள் வங்கி சான்றளிக்கப்பட்ட புதுப்பிக்கப்பட்ட பாஸ்புக்குகள் மற்றும் காசோலை இலைகளை சமர்ப்பிக்க வேண்டியதில்லை. புதிய சுற்றறிக்கையில் இபிஎஃப்ஓ தனது அனைத்து அலுவலகங்களுக்கும் மே 20 அன்று இந்த பெரிய புதுப்பிப்பு குறித்து அறிவுறுத்தியது. பிராந்திய அலுவலகங்களால் சேவை காலங்களில் ஒன்றுடன் ஒன்று தொடர்புடைய பிரச்சினை காரணமாக பரிமாற்ற கோரிக்கைகள் நிராகரிக்கப்படுவது கவனிக்கப்பட்டது. இருப்பினும் சேவைகளில் ஒன்றுடன் ஒன்று உண்மையான காரணங்களால் ஏற்படலாம். எனவே இடமாற்றங்களை செயல்படுத்துவதில் இது ஒரு தகுதியின்மையாக கருதப்படக்கூடாது என்று சுற்றறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. பணி அனுபவம் இல்லாதவர்களுக்கு ஒரு ஊழியர் ஒரே தேதியில் 2 வெவ்வேறு நிறுவனங்களில் பணிபுரிவதாக காட்டப்படும் போது சேவை காலத்தில் ஒன்றுடன் ஒன்று ஏற்படும். பழைய மற்றும் புதிய சேவைகளுக்கு இடையே உள்ள சேவை தேதிகளில் முரண்பாடுகள் காரணமாக இந்த நிலைமை ஏற்படுகிறது. இப்போது இபிஎஃப்ஓ புதுப்பிக்கப்பட்ட கொள்கையுடன் சேமிப்பை எளிதாக எடுப்பதற்கும் முந்தைய பிஎஃப் கணக்கை தற்போதைய கணக்குடன் ஒருங்கிணைக்கும் பரிமாற்ற உரிமைக்கோரர்கள் ஒன்றோடு ஒன்று சேவை தேதிகள் இருந்தாலும் கூட செயல்படுத்தப்பட வேண்டும். புதிய சுற்றறிக்கையின்படி தெளிவுபடுத்துதலுக்கான உண்மையான தேவை இருந்தால் மட்டுமே அத்தகைய உரிமைக்கோரர்கள் நிறுத்தி வைக்கப்பட வேண்டும். ஸோ இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.